ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற வேறு 3 இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வெந்தயம், கருவேப்பிலை அண்ட் கருஞ்சீரகம். இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து ஹேர் பேக் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வெந்தயம் உங்களோட முடிக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். இது நல்லா ஊறிச்சுன்னா நல்லா வந்து உபரி ஆகி வரும். ஸோ நல்லா பேஸ்ட் வந்து நிறைய பேஸ்ட் வரும். ஸோ உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கலோஞ்சி ஆர் பிளாக் ஜீரா ஆர் கருஞ்சீரகம். தமிழில் கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் கலோஞ்சின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பிளாக் ஜீரா. ஸோ அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக எல்லாம் நல்லா கழுவிட்டு கழுவுனதுக்கப்புறம் வந்து ஊற வைக்க போகிறோம். பட் நான் வந்து இப்போ வந்து ஊற வைக்கல, இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது ஊற வைக்கும்போது டீ தூளில் இருக்குது இல்லைங்களா, சாய் பத்தா, டீ லீஃபை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். ஸோ அதை நான் மேக் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த டீ தண்ணியை வந்து நல்லா வந்து அந்த டீ டிகாக்ஷன் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நீங்கள் வடிகட்டலை, நான் வந்து வடிகட்டலை. இன்கேஸ் நீங்கள் வடிகட்டுறீங்கன்னா வடிகட்டிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து வடிகட்டாமல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூடாகவும் ஊற்றிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து அதுலேயே தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. பட் நான் அதை ஊற்றலை. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட போகிறேன். ஏன்னா வந்து நான் இது வந்து வியாழக்கிழமை தான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நான் எப்படி பேஸ்ட் ஆக்கி அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆஃப்டர் ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ இது வந்து நல்லா சோக் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி ரிசல்ட்டோட காட்டுறேன். தேங்க்யூ, பாய்.